ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கார்டு வைத்தவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கிய அறிவிப்பு. ஜூலை 15 முதல் ஒரு புதிய மாற்றம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில அப்டேட்கள்லாம் வந்திருக்கு. ரேஷன் கார்டு வைத்தவர்களுக்கு அனைவருக்குமே பார்த்திங்கன்னா ஜூலை 15 முதல் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வர போகிறாங்க. இந்த மாற்றத்தின் அடிப்படையில் மக்களுக்கு எளிய விதத்தில் தான் பார்த்திங்கன்னா இந்த மாற்றங்கள் இருக்க போகுது. நம்மளுடைய வீடியோ தேடி பார்த்திங்கன்னா பொருட்கள் அனைத்துமே வரப்போகுது. வருகின்ற சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. அதுக்காக பார்த்திங்கன்னா திமுக நிறைய விதமான அறிவிப்புகள்லாம் கொடுத்துட்டு வராங்க. இந்த அறிவிப்பில் இதுவும் ஒன்று. இந்த அறிவிப்பு பிரகாரம் பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு வைத்தவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு ஜூலை 15 முதல் உங்களுக்கான முக்கிய அப்டேட் கிடைத்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரேஷன் கார்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்டேட்லாம் கேஒசி அப்டேட் கொடுத்துருந்தாங்க. கேஒசி அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா பண்ணாதவர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பும் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா கேஒசி அப்டேட்டை பொறுத்தளவுக்கு இனிமேல் முடிக்காதவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் முடித்திடணும் அப்படின்ற கால அவகாசம் கொடுக்க போகிறாங்க. பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவலை தான் பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஜூலை முதல் இந்த ரேஷன் கார்டு உள்ளவர்கள் அனைவருக்குமே இந்த மாற்றங்கள்லாம் வரப்போகுது. என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஓரளவுவே 16 லட்சம் குடும்பங்களுக்கு வீட்டுக்கே நேரடியாக ரேஷன் பொருட்கள் செய்யும் விநியோகம் புதிய திட்டம் அறிவிப்பு விரைவில் வர உள்ளது அப்படின்றத இப்போ கொடுத்துட்டாங்க இல்லையா. ஏற்கனவே தெரியும். இப்போ சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. அதுக்காக இப்போ நிறைய அறிவிப்புகள்லாம் கொடுக்குறாங்க. இந்த நிலையில் தான் இப்போ தமிழ்நாடு அரசு மாநிலத்தில் உள்ள 16 லட்சம் குடும்பங்களுக்கு ரேஷன் பொருட்களை வீடாகவே நேரடியாக சென்று வழங்கும் புதிய திட்டத்தை அறிவித்துள்ளது. இந்த திட்டம் முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நோயாளிகள் உள்ளிட்டவர்களுக்கு வசதியை மேம்படுத்தும் விதத்தில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு உங்களுடன் ஸ்டாலின் முகாம் என்ற மூலம் இந்த திட்டத்தை செயல்படுத்த உள்ளது. இந்த முயற்சி ரேஷன் கடைகளில் ஏற்படும் நீண்ட நேரம் நிற்பதையும் அதனால் ஏற்படும் சிரமங்களையும் குறைக்கும் விதத்தில் தான் இது தொடங்கியிருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா இது முக்கிய அம்சங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் 16 லட்சம் குடும்பங்களுக்கு அரிசி, பருப்பு, சர்க்கரை, எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் நேரடியாக அவர்களின் வீட்டுக்கே சென்று விநியோகிக்கப்படும் அப்படின்றத முதல்வர் ஸ்டாலின் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு. இது முதல் கட்டாயமாக முதியோர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நீண்டகால நோயாளிகளை நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா இவங்களுக்கும், அதே மாதிரி இந்த திட்டத்தில் முன்னுரிமை பெற்றவர்களுக்கும் இந்த திட்டம் தமிழ்நாட்டில் உள்ள 35,000க்கும் மேற்பட்ட ரேஷன் கடைகளில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் பயனாளர்களுக்கு ரேஷன் பொருட்கள் எளிதாக கிடைக்கும். இதற்காக மாநகராட்சிகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுடன் இணைப்பு விநியோகம் பணியை ஒருங்கிணைக்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் செயல்படுத்துபவங்களுக்கு ஸ்டாலின் முகாம்கள் மூலம் இந்த திட்டத்திற்கு பதிவு செய்யும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பயனாளிகள் தங்களது ரேஷன் அட்டை, ஆதார் அட்டை மற்றும் மற்ற ஆவணங்களுடன் அருகில் உள்ள முகாம்களை அணுகி விண்ணப்பிக்கலாம். இந்த விண்ணப்பம் 45 நாட்களுக்குள் பரிசீலிக்கப்படும் என தகுதியான குடும்பங்களுக்கு வீடுகளுக்கு நேரடியாக ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்படும். அதே மாதிரி இந்த திட்டத்தின் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் உள்ள குடும்பங்கள் முதலில் பயன்பெறுவார்கள். மேலும் இந்த பணிகளை பார்த்தீங்கன்னா திறம்பட செயல்படுத்த அரசு, தனியார் நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்களை பார்த்தீங்கன்னா மேற்கொள்ளும் விலையில் திட்டமிட்டுள்ளது. பயனாளர்களுக்கு விநியோகம் அட்டை குறித்து அறிவிப்புகள் எஸ்எம்எஸ் மூலம் உங்களுக்கு அனுப்பப்படும் அப்படின்ற உங்களுக்கு ஒரு குறுஞ்செய்தியும் உங்களுக்கு வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் குறிப்பாக முதியோர் மற்றும் உடல்நலக் குறைவு உள்ளவர்களுக்கு பயண சிரமங்களை குறைக்கும் விதத்தில் தான் இது ஒரு நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வராங்க. இருந்தாலும் ரேஷன் கடைகளுக்கு நேரடியாக செல்ல முடியாதவர்களுக்கு இந்த திட்டம் பெரும் ஆறுதலாக இருக்கும். மேலும் இந்த முயற்சி தமிழ்நாட்டில் உள்ள பொது விநியோக முறை நவீனங்களுக்கு ஒரு புதிய படிக்கும் விதத்தில் செய்தனால் பயனாளர்களுக்கு சரியான நேரத்தில் பொருட்களை கிடைப்பது. அதே மாதிரி ஊழலும் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய மோசடிகள் நடக்குது. அப்படி இதை குறைக்கும் விதத்தில் தான் இது தமிழ்நாடு அரசு செயல்படுத்த வராங்க. அரசின் ஒரு புதிய முயற்சியாக இருக்கும்போது இருந்தாலும் தமிழ்நாடு அரசு பொது விநியோக முறை
மேம்படுத்த பல திட்டங்களை வந்து செயல்படுத்தி வருது. அதே மாதிரி உதாரணமாக புதிய ரேஷன் அட்டைகள் வந்து 45 நாட்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சிகரமான தகவலும் கொடுத்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் போன்ற பிற நலத்திட்டங்கள் மக்களுக்கு நேரடியாக பயனை வழங்கி வருகின்ற நிலையில் இந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு உதவும் விதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. இது தமிழக அரசின் வீடு வீடாகவே நேரடியாக ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டத்தை பொதுமக்கள் வரவேற்கின்றனர். ரேஷன் கடைகள் நீண்ட நேரம் காத்திருப்பு சிரமமாக இருப்பது இந்த திட்டத்தின் எங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும் என்று முதியோர்கள் தெரிவிக்கின்ற நிலையில், இருப்பினும் விநியோக பணிகளை நிறம்பட செயல்படுத்தப்படுவதற்கு அரசு முறை கண்காணிப்பு மற்றும் ஒருங்கிணைப்பு முறைகளை வந்து உறுதி செய்ய வேண்டும் என்று பொதுமக்களுக்கு ஒரு கோரிக்கையும் வைத்திருக்காங்க. சொல்ல இது ஜூலை 14ஆம் தேதி பள்ளிகளுக்கு விடுமுறை மாவட்ட ஆட்சியர் வந்து அறிவிக்கப்பட்டிருக்காரு. சில அந்தந்த எங்கே நடக்க போகுது இந்த முகாம்கள் வந்து எங்கே நடக்க போகுது, ஸோ அங்கங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டத்துக்கு விடுமுறை, கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்றத ஒரு அறிவிப்பும் ஸோ கொடுத்துட்றாங்க. ஸோ இதே மாதிரி இதே உடனுடன் பார்த்தீங்கன்னா ஒரு சில மாற்றங்களாம் இதுவும் வந்து ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அரசியல் கல்வி பொது போன்ற ஸோ அனைத்து விதமான இந்த நிலைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கு ஒரு புதிய அப்டேட்டும், அதே மாதிரி வந்து ஏற்கனவே நம்ம வந்து ரேஷன் கார்டில் கேஓசி அப்டேட் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா கைரேகை வந்து வைத்து கேஓசி அப்டேட் பண்ணியே ஆக வேண்டும். ஒரு முக்கிய அறிவிப்பெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இந்த அறிவிப்பை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா முடிந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் இல்லை. இந்த மந்த் எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கைரேகை வைக்கல அப்படின்னா உங்கள் அருகில் இருக்கக்கூடிய உங்களுடைய ரேஷன் கடைகளில் நீங்கள் வந்து அப்டேட் வந்து ஸோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த விலையை பொறுத்தளவுக்கு அதே மாதிரி ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வெளியூர் வந்து சென்றிருப்பாங்க, பொருட்களை வந்து வாங்காமல் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கார்டு பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பொருள் இல்லாத ரேஷன் அட்டையாக நீங்கள் வந்து மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு அறிவிப்பும் ஸோ கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து பொருட்கள் வாங்கலை அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க, அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய ரேஷன் கார்டு வந்து செல்லாது என அறிவிப்புக்கப்படும். சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த மந்த் எண்டுக்குள்ளே நீங்கள் வந்து இது மாதிரி மாற்றிக்கோங்க. அப்படி மாற்றலை அப்படின்னா ஜூலை 15 முதல் இந்த மாற்றங்களும் வந்து ஸோ வரப்போகுது. ஸோ நிறைய விதமான மாற்றங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வரப்போகுது. ஸோ அதனால் ரேஷன் கடையில் பொருட்கள் வந்து வாங்குறதுக்கு உங்களுக்கு விடிய தேடி வரப்போகுது. சரியாக பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கடை மூலமாக கேஓசி அப்டேட் பண்ணணும், நிறைய விதமான அப்டேட்கெலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் ரேஷன் கடையை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அறிவிப்புகள் வந்து வெளியாகிட்டே வந்து இருக்குது. இல்லை இந்த அறிவிப்பின் பிரகாரம் பார்த்தீங்கன்னா வருகின்ற ஜூலை 15 முதல் இது செயல்பட போகுது அப்படின்ற முதல்வர் ஸ்டாலின் வந்து தமிழ்நாடு அரசு ஒரு அறிவிப்புகளை கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. ஸோ இது மாதிரி அறிவிப்புகள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.